இன்றைக்கி நம்ம 180 இன்ச்சஸ் 4.5 மீட்டர் கிரிப் பேண்டை எப்படி வேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தம் ஃபிங்கரில் ரோப் ஹோல்ட் பண்ணிட்டு ரிஸ்ட்டில் 3 டைம்ஸ் ஒரு 80% கிரிப்பில் சுற்றினா போதும். ஏன்னா ரத்தம் கட்டிக்கும், ரெக்டாட் ஆச்சுன்னா சோர்னஸ் சீக்கிரம் வந்துடும், கை வந்து இப்போடா கிரிப் பேண்ட் அவுக்கலான்ற மாதிரி ஆகிடும். தென் தம் டு ரிஸ்ட். இந்த ரிஸ்ட்டுங்கிறது பார்த்திங்கன்னா த ஸ்டார்டிங் பாயிண்ட். இந்த ரிஸ்ட்டு தான் எல்லா ஜாயின்ட்ஸையும் ஹோல்ட் பண்ணுற ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் மாதிரி. ஸோ அந்த கனெக்ஷனை கரெக்டாக நம்ம கனெக்ட் பண்ணணும். தென் நக்கிள். இந்த மெத்தடில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நக்கிள்ஸ்க்கு கொஞ்சம் பஃபினஸ் அதிகமாக பண்ண போகிறோம். லைக் அந்த இடத்துல டென்சிட்டியாக இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு 5 லேயர்ஸ் கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி அந்த லேயர்ஸ் ரெடி பண்ணிவிட்டு அதை ஹோல்ட் பண்ணுறதுக்கு ஒரு ரவுண்ட். ஏன்னா கை மடக்கும் போது இந்த திக்னஸ் நமக்கு அந்த நக்கிள் மட்டும் இருந்தால் போதும். இதே திக்னஸ் உள்ளே இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஃபிஸ்ட்டை நல்லா ஹோல்ட் பண்ண முடியாது, ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ நக்கிள்ஸில் மட்டும் டிஸ்டன்ஸ் லேயர் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு சிங்கிள் லேயராக பாட்டம் லேயர் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நார்மலாக நம்ம இந்த கனெக்ஷன்ஸை கரெக்டாக கனெக்ட் பண்ணி ரிஸ்ட்டுக்கு சப்போர்ட் கொடுத்து ரிஸ்ட்டில் போய் எண்ட் பண்ணிட வேண்டியதான். இதில் அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தோன்னா நமக்கு நக்கிளில் அதிகமான லேயர்ஸ் இருக்கிறதுனால ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் பஞ்ச் பண்ணும்போது அந்த நக்கிள் இறங்குறப்போ எந்த ஒரு இம்பேக்ட்டுமே நம்மளை வந்து பாதிக்காத மாதிரி, டேமேஜ் சுத்தமாக இருக்காது. அதே மாதிரி அவங்க ஃபிஸ்ட்டை ஹோல்ட் பண்ணுறதுக்கும் ரொம்ப வசதியாகவும் இருக்கும். ரிஸ்ட் பேண்டோட நெக்ஸ்ட் டைப்பை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.